நெடுங்காலத்திற்கு முன்பு நாம் அறிந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே லூசிபர் என்ற ஒரு அழகான தேவதூதன் இருந்தான். அவன் கடவுளின் மிக அற்புதமான படைப்புகளில் ஒருவன். பரலோகத்தில் லூசிபர் தன் பிரகாசத்திற்கும் அழகுக்கும் பெயர் பெற்றவன். அவன் விலையுயர்ந்த கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தான். அவனது தோற்றம் பிரகாசமாக இருந்தது, கடவுளின் மகிமையான ஒளியை பிரதிபலித்தது. லூசிபர் வெறும் ஒரு தேவதூதன் அல்ல, அவன் மிக உயர்ந்த பதவியில் இருந்தவர்களில் ஒருவன். மிகுந்த ஞானத்தையும் வல்லமையையும் பெற்றிருந்தான். அவன் வழிபாட்டின் தலைவனாக இருந்தான். பரலோகத்தில் மிகவும் போற்றப்பட்டான். இசை மற்றும் புகழின் மூலம் கடவுளுக்கு மகிமை சேர்ப்பதே அவனது பணியாக இருந்தது. இருப்பினும் லூசிபரிடம் ஏதோ ஒன்று மாறியது. அவனது உயர் பதவியும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையும் இருந்த போதிலும் அவன் பெருமை கொண்டான். அவனது இதயம் வீண் பெருமையாலும் அதிக அதிகாரத்திற்கான பேராசையாலும் நிரம்பியது. அவன் கடவுளைப் போலவே தானும் முக்கியமானவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்க ஆரம்பித்தான். லூசிபர் கடவுளைப் போலவே வழிபடப்பட வேண்டும் என்று விரும்பினான். இந்த ஆசை அவனை ஒரு ஆபத்தான பாதைக்கு இட்டுச் சென்றது. லூசிபரின் பெருமை கலகமாக மாறியது. பரலோகத்தில் இருந்த தேவதூதர்களில் 1/3 பகுதியினரை தன்னுடன் சேர்ந்து கடவுளுக்கு எதிராக திரும்பி அவரை கவிழ்க்க முயற்சி செய்யுமாறு நம்ப வைத்தான். இது பரலோகத்தில் நடந்த முதல் கலகம். லூசிபரும் அவனது சீடர்களும் கடவுளை விட சிறப்பாக ஆட்சி செய்ய முடியும் என்று நம்பி கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்ள விரும்பினர். ஆனால் கடவுள் தனது வல்லமையிலும் நீதியிலும் இந்த கலகம் வெற்றி பெற அனுமதிக்கவில்லை. பரலோகத்தில் ஒரு பெரும் போர் நடந்தது. மற்றொரு சக்தி வாய்ந்த தேவதூதனான மீகாவேல் கடவுளின் தேவதூதர்களை லூசிபர் மற்றும் அவனது சீடர்களுக்கு எதிராக வழிநடத்தினான். அது ஒரு கடுமையான மற்றும் பயங்கரமான சண்டை. ஆனால் முடிவில் லூசிபரும் அவனது கலகக்கார தேவதூதர்களும் தோற்கடிக்கப்பட்டனர். அவனது கலகத்திற்கான தண்டனையாக லூசிபர் பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான். அவனும் அவனை பின்பற்றிய தேவதூதர்களும் தங்கள் கௌரவத்தை இழந்து பரலோகத்திலிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு உலகத்திற்கு தள்ளப்பட்டனர். இது நரகத்தின் பிறப்பு, இருள் மற்றும் கடவுளிடமிருந்து பிரிந்த ஒரு இடம். அவனது வீழ்ச்சிக்கு பிறகு லூசிபர் சாத்தான் என்று அறியப்பட்டான். இதன் பொருள் எதிரி அல்லது குற்றஞ்சுமத்துபவன். அவனும் அவனது சீடர்களும் இப்போது விழுந்து போன தேவதூதர்கள் அல்லது பிசாசுகள், கடவுளுக்கும் எல்லாவற்றிற்கும் எதிராக மாறினர். அவர்கள் பூமியில் சுற்றித் திரிந்து பொய்களையும் தீமையையும் பரப்பி மக்களை கடவுளிடமிருந்து தூர விலக்க முயல்கின்றனர். லூசிபரின் கதை ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் ஆழ்ந்த பாடம். இது பெருமையின் ஆபத்துகள் மற்றும் கடவுளுக்கு எதிரான கலகத்தின் விளைவுகளை பற்றிய ஒரு கதை. வெளியேற்றப்பட்ட லூசிபர் இப்போது மனிதகுலத்தை வஞ்சிக்கவும் சோதிக்கவும் முயல்கிறான். சாத்தான் லூசிபராக எப்படி மாறினான் என்பது பற்றிய இந்த பைபிள் ஆய்வில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி.